இன்டெக்ரல் கால்குலஸ்ன்றது நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிக்கிற ஒரு டாபிக் தான். பட் அதில் இன்டெக்ரல் கால்குலஸ் எப்படி வந்துச்சு, அதை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, அதோட ஆக்சுவல் யூஸ் என்ன அப்படின்றது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் இல்லைன்னா இன்றைக்கி ராக்கெட் சயின்ஸ் இம்பாசிபிள் ஆகிருக்கும். ரெகுலர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது. அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் எந்த ஒரு ஐகானிக் பிரிட்ஜோ இல்லை ஸ்கை ஸ்கிராப்பர்ஸோ பில்ட் பண்ணியிருக்கவே முடியாது. லெட் மீ எக்ஸ்பிளைன் வை. வேல்யூஸ் ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருந்தால் நமக்கு டைரக்ட் ஜாமெட்ரிக் ஃபார்முலாஸ் இருக்குது டு கால்குலேட் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், ரெக்டாங்கிள் ஆர் ட்ரையாங்கிள். பட் ரெகுலர் ஜாமெட்ரியால் ஒரு காம்ப்ளெக்ஸாக இர்ரெகுலராக இருக்கிற கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஹியூமனிட்டி ஆக்சுவலி ஸ்பெண்ட் மோர் தென் 2000 years சால்விங் திஸ் எக்ஸாக்ட் மேத்தமெட்டிக்கல் மிஸ்ட்ரி. ஸ்டாண்டர்ட் ஜாமெட்ரியிலிருந்து அட்வான்ஸ்டு கால்குலஸ்க்கு மாறின அந்த ஜேர்னி தான் த ஆரிஜின் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். இன்றைக்கி வீடியோவில் லெட்ஸ் அன்பேக் த இன்க்ரெடிபிள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹவு இன்டெகிரேஷன் வாஸ் born. Let's get into it. So, in the historical puzzle starts roughly 2300 years ago in ancient Greece. அங்கே இருக்கிற லெஜெண்டரி மேத்தமெட்டிஷியன் ஆர்கிமெடஸ்க்கு ஒரு பெரிய ப்ராக்டிக்கல் சேலஞ்ச் இருந்துச்சு. ஹவு டு அக்யூரேட்லி கால்குலேட் த ஏரியா ஆஃப் அ பர்ஃபெக்ட் சர்க்கிள். சர்க்கிள்ன்றது ஒரு கர்வியான ஷேப். ஸோ அதோட ஏரியாவை எப்படி பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு. சர்க்கிளுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது சர்க்கிளோட ஏரியா நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அது ஃபெயில் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுக்கும் சர்க்கிளுக்கும் நடுவில் நிறைய மார்ஜின் ஆஃப் எம்டி கேப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோன்னா அது அக்யூரேட்டான சர்க்கிளோட ஏரியாவை நமக்கு கொடுக்கல. அப்போ அந்த கேப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அக்யூரேட்லி அந்த சர்க்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு, சைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஓகே, ட்ரையாங்கிள்லேருந்து ஒரு ஸ்கொயருக்கு போகிறாரு. அப்புறம் ஸ்கொயர்லேருந்து அதை பென்டகனாக சேஞ்ச் பண்ணி பார்க்குறாரு. பென்டகன்லேருந்து ஹெக்ஸகன் அப்படின்னு சைட்ஸை ஏற்றிக்கிட்டே போகிறாரு. எவென்ச்சுவலி அவர் 96 சைடட் பாலிகன் அந்த சர்க்கிள்குள்ளே இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போது அந்த எம்டி ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஓகே, விச் மீன்ஸ் ப்ராக்டிக்கலி மைக்ரோஸ்கோபிக் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு மோர் ஆர்லெஸ் அக்யூரேட்டான அந்த சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க முடியுது. ஆர்கிமெடஸ் இதை கான்செப்ஷுவலைஸ் பண்ணிட்டாரு. என்னது, நம்ம வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸை இன்ஃபினிட்டி வரைக்கும் புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாலிகன் வந்து அந்த சர்க்கிளோட கர்வோட கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆகிடும். இந்த ப்ராசஸ் வச்சு நம்ம ஏரியாவை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸை தான் நம்ம மெத்தட் ஆஃப் எக்ஸ்ஹாஷன் அப்படின்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் breaking down unmeasurable curved shape into infinite straight lines. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கப்புறம் ஆர்கிமெடஸ் இந்த கான்செப்ட் அப்படியே விட்டுட்டாரு. அந்த கான்செப்ட் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு, எவால்வே ஆகலை யூரோப்பில். அதுக்கப்புறமா அந்த ரெவல்யூஷனரி பிரேக் த்ரூ வந்து சவுத் இந்தியாவில் நடக்குது 14th century. ஸோ இங்கே என்ன கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கண்டினியூஸ் ட்ரிக்னாமெட்ரிக் வேவ்ஸாக இருக்கிற சைன் தீட்டா, காஸ் தீட்டா இது எல்லாத்தையுமே இன்ஃபைனைட் அல்ஜிப்ராய்க் அடிஷன் சீரீஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு கர்வ்டு வேல்யூவை அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணுறதுக்காக இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை சம்மப் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம பவர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங்கில் படிக்கிற பல கால்குலஸ் சீரீஸோட ரியல் ஃபவுண்டேஷன் 14th century போட்டாச்சு. இப்போ டைம்லைன் வந்து 17th century ஷிஃப்ட் ஆகுது. த மோஸ்ட் டைனமிக் ஃபேஸ் இன் இன்டெலெக்சுவல் ஹிஸ்ட்ரி. பிகாஸ் இங்கிலாண்டில் சார் ஐசக் நியூட்டன் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. சைமல்டேனியஸாக அதே டைமில் வந்து நமக்கு லெபனிட்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு ஜெர்மனியில். அண்ட் ரெண்டுமே ஒரே விஷயம். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா ஐசக் நியூட்டன் வந்து ஹி வாஸ் பிஸி டெவலப்பிங் மாடர்ன் ஃபிசிக்ஸ் லைக் கால்குலேட்டிங் பிளானட்டரி மோஷன் அண்ட் கிராவிட்டி. பட் அவரோட ப்ரைமரி இஷ்யூ என்னென்னா ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸால் சேஞ்சிங் வெலாசிட்டிஸ் ஓவர் டைமை கால்குலேட் பண்ண முடியல. ஸோ அவரே ப்ரைவேட்டாக ஒரு நியூ மேத்தமெட்டிக்கல் சிஸ்டம் இன்வென்ட் பண்ணி அதுக்கு மெத்தட் ஆஃப் ஃப்ளக்ஷன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அண்ட் எக்ஸாக்டாக அதே டைமில் ஜெர்மனியில் லெபனிட்ஸு அதே மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளினை இன்வென்ட் பண்ணுறாரு டு சால்வ் ஜாமெட்ரிக் கர்வ் அண்ட் ஸ்லோப் ப்ராப்ளம்ஸ். ஸோ லெபனிட்ஸ் தான் லாட்டின் வேர்ட் சும்மா விச் மீன்ஸ் டோட்டல் அடிஷன். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரான எஸ்ஸை எலாங்கேட்டடாக ஸ்ட்ரெச் பண்ணி இந்த யூனிவர்சல் இன்டெகிரேஷன் சிம்பிளை மேக்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இந்த நோட்டேஷன்ஸ் லைக் டிஎக்ஸ், டிஒய் அண்ட் இன்டெக்ரல் சிம்பிள் இது எல்லாமே லெபனிட்ஸ் கொடுத்தது தான். Both of these geniuses together established the fundamental theorem of calculus.
அண்ட் ஆல்சோ என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெகிரேஷனும் பர்ஃபெக்ட் இன்வர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஓகே, ஹிஸ்ட்ரி அசைட், இப்போ நம்ம ஆக்சுவல் விஷுவல் லாஜிக் பிஹைண்ட் இன்டெகிரேஷனை பார்க்கலாம். இதை நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட ஒரு 2D கிராஃப் இருக்குது, கம்ப்ளீட்லி ரேண்டம் கர்வ் ஃபங்க்ஷன். ஓகேவா, அதை நம்ம f(x) அப்படின்னு லேபிள் பண்ணிக்கலாம். அது கான்ஸ்டண்ட்டாக கர்விங் ஆகிட்டே இருக்கிறதுனால நார்மல் ஜாமெட்ரிக் ஃபார்முலாஸ் ஒர்க் ஆகாது. ஸோ கேல்குலஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த என்டையர் ஷேடட் ஸ்பேஸை மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி நேரோ வெர்டிக்கல் ட்ரையாங்கிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுது. குட்டி 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 ட்ரையாங்கிள்ஸாக அதை ஸ்ப்ளிட் பண்ணிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிப், ஒரு சிங்கிள் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரிப்பை தனியாக எடுத்துடுறோம். அதோட வித் வந்து தின் ரெக்டாங்கிள், கரெக்டாக டைனமிக்கலி ஸ்மாலாக இருக்குது. அண்ட் அதை நம்ம dxன்னு சொல்கிறோம். அண்ட் அதோட வெர்டிக்கல் ஹைட்டை எப்படி ஃபங்க்ஷன் வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம், f(x) அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அப்போது ஏரியா ஆஃப் த டைனி ஸ்ட்ரிப் எப்படி இருக்கும், ஹைட் இன்ட்டு வித், கரெக்டாக f(x) இன்ட்டு dx. பட் நமக்கு ஃபுல் ஏரியா வேணும் இல்லையா, அப்போ நம்ம ஒரு ஒரு ரெக்டாங்கிளுக்கும் இதே மாதிரி ஏரியா ஃபார்முலா போட்டு அது எல்லாத்தையுமே சம்மப் பண்ணணும். இன்ஃபைனைட் சீரீஸாக சம்மப் பண்ணணும் பாயிண்ட் ஏலேருந்து பி வரைக்கும். அண்ட் அந்த கண்டினியூஸ் இன்ஃபைனைட் அடிஷன் ப்ராசஸை தான் லெபினிட்ஸ் கொடுத்த அந்த லாங் எஸ் சிம்பிள், இன்டெக்ரல் ஆஃப் f(x) dx. ஸோ இன்டெக்ரேஷனாக வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாலிட்டிஸை மைக்ரோஸ்கோபிக் பிட்ஸாக பிரேக் டவுன் பண்ணுறது தான். அண்ட் அது எல்லாத்தையும் ஒன்றா சம் பண்ணுறது, பிகாஸ் டு கிரியேட் அ பர்ஃபெக்ட் ஹோல். அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதோட ஃபுல் என்னவோ அது கிடச்சிடும், ஃபுல் ஏரியா. ஸோ ஆஸ் யூ கேன் சி, கிரேட் ஹிஸ்டாரிக்கல் மைண்ட்ஸ் அவங்களோட இன்டெலெக்சுவல் க்யூரியாசிட்டினால யூனிவர்ஸோட காம்ப்ளெக்ஸ் மோஷனை ட்ராக் பண்ண க்ரியேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் தான் கேல்குலஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டாண்டர்டாக இதை வெறும் ட்ரை ஃபார்முலாஸாக மெமரைஸ் பண்ணுறதுனால, வெதர் கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம்ஸோ ஆர் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸோ, கேல்குலஸ் பேசிக்ஸ் தெரியாமல் பிளைண்ட்லி மெமரைஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை உங்களால் க்ராக் பண்ணவே முடியறதில்ல. எனக்கு பேசிக்ஸில் இருந்தே டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யோசிக்காதீங்க. உங்கள் கோர் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபவுண்டேஷனை அப்சல்யூட் ஸ்க்ராட்சில் இருந்து ஜீரோ ஜட்ஜ்மெண்ட்டோட பில்ட் பண்ண நம்ம மேட்ரிக்ஸ் வீக்கெண்ட் கான்செப்ட் கோர் ஒர்க் ஷாப் நடக்குது. அதில் இந்த இன்டெக்ரல்ஸோட ஃபுல் ஃபவுண்டேஷன் எல்லாமே இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பேசிக்ஸ்க்குமே உங்களுக்கு கிடைச்சிரும். Let's stop memorizing and start visualizing max. Thank you for watching.